என்ன குழம்பு வைக்கிறதுனே தெரியாத சமயத்தில் இந்த மாதிரி ஒரு முட்டை தொக்கு வச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள், அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி 3 முட்டையில் பண்ணியிருக்கேன். இது ஒரு 2 பேர் சாப்பிட்லாம். கொஞ்சம் அதிக அளவில் வேணும்னா நீங்கள் முட்டையை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ முட்டையை உடைச்சிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக பெப்பரும் கொஞ்சமாக சால்ட்டு, அந்த முட்டைக்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க முட்டையை. இப்போ நம்ம பணியாரக்கல் வச்சு நல்லா சூடு பண்ணியிருக்கேன். நான் கொஞ்சமாக மட்டும் ஆயில் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தேய்ச்சி மட்டும் விட்டுருக்கேன். இப்போ பணியாரம் மாதிரி நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு குட்டியாக ஒரு பவுல் வச்சுட்டு நீங்கள் ஆவியில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். பட் பணியாரம் மாதிரி பண்ணுறப்போ நல்லா குண்டு குண்டுன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பணியாரமாக எடுத்து வச்ச முட்டையை ஒரு ஓரமாக இருக்கட்டும். கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பெருஞ்சீரகம் போட்டு தாளிச்சிக்கோங்க. வெட்டி வச்ச வெங்காயம், நிறைய தக்காளி சேர்த்துக்கலாம். அப்போ தான் கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும் நமக்கு. கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா கலர் கொடுக்கும். உப்பு, கரம் மசாலா, ஜீரகத்தூள், மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த முட்டையை சேர்த்து இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக